ரஜினியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இயக்குனர் சங்கர். இந்திய சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனராக வலம் வருபவர் சங்கர். தென்னிந்திய படங்களுக்கு பிரம்மாண்டம் என்பதற்கும் முன்னோடியாக இருந்தவர் இவர்தான். இவரை பார்த்து பல இயக்குனர்கள் தொடர்ந்து பிரம்மாண்டமாக படங்களை இயக்கி வருகின்றனர். இயக்குனர் சங்கரை பார்த்துதான் பிரம்மாண்ட படங்களை இயக்கும் நம்பிக்கை வந்தது என ராஜமௌலி பல பேட்டிகளில் கூறியுள்ளார். அந்த அளவிற்கு உச்சத்தில் இருந்த சங்கர் தற்பொழுது தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்து வருகிறார். ஏற்கனவே கமல்ஹாசன் நடிப்பில் உருவான இந்தியன் 2ஆம் பாகம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது வெளியாகி இருக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படமும் தோல்வி படமாக அமைந்துள்ளது. இதுவரை தோல்வியை கொடுக்காமல் இருந்த சங்கர் தொடர்ந்து 2 தோல்வி படங்களை கொடுத்திருப்பது ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. திரையுலகிற்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சங்கர் கொடுத்திருப்பதாக கூறி வருகின்றனர். தற்பொழுது இந்தியன் 3ஆம் பாகமும் தயாராகி வருவதாக சில தகவல்கள் தெரிவித்திருந்தன. அந்த படத்தை வெற்றி படமாக கொடுக்க வேண்டும் எனவும் சங்கர் கடினமாக வேலை செய்து வருகிறாராம். இந்த நிலையில் சங்கர் மீண்டும் வசூலில் புதிய சாதனைகளை படைக்க வேண்டும் என்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என பலரும் கூறி வருகின்றனர். சமீபத்தில் சங்கர் சூப்பர் ஸ்டாரை சந்தித்து பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. இவர்கள் கூட்டணியில் வெளியான 3 படங்களுமே வசூலில் மிகப்பெரிய சாதனைகளை அப்பொழுதே படைத்திருந்தது. சிவாஜி, எந்திரன் மற்றும் 2.0 என்ற 3 திரைப்படங்களும் வசூலில் அந்தந்த காலகட்டங்களில் முதல் இடத்தை பிடித்திருந்தது. தற்பொழுது மீண்டும் இவர்கள் கூட்டணி வைத்தால் சங்கர் பிரம்மாண்ட இயக்குனர் என்பதை மீண்டும் நிரூபித்து வசூலில் சாதனை படைப்பார். இதனால் ரஜினிகாந்திடம் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுகிறது.